தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவே வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசு தாம் மரணமடைந்த நேரமான பிற்பகல் 3 மணிக்கு தமது இரக்கத்தை வேண்டி சிறப்பாக மன்றாடும்படி இந்த 3 மணி அளவில் சிறப்பாக நாங்கள் நாத்திகர்கள், கடவுளை அறியாதவர்கள், இன்னும் கடவுளை அறிந்து கொள்ளாமல் வாழ்கின்ற இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும், எல்லா ஜாதி ஜன மக்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பாடுகளை சிறப்பாக வேதனையின் போது எல்லோராலும் கைவிடப்பட்ட உம்முடைய நிலையை சிறிது நேரம் தியானித்துகிறோம். ஆண்டவரே, சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீ கிடந்தீர், சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீ கிடந்தீர், விழுந்து கிடந்த நீ எழுந்தது போல, விழுந்து கிடந்த நீ எழுந்தது போல, எம்மையும் எழ செய்தருளும் ஐயா, எம்மையும் எழ செய்தருளும். குறிப்பாக இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த கருத்துக்களுக்காக ஜெபிக்க விண்ணப்பித்திருக்கிறார்களோ அவருடைய கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாத்திகர்கள், கடவுளை அறியாதவர்கள், இன்னும் உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் பலத்தையும் இந்த 3 மணி அளவிலே இதோ நாங்கள் உம்மிடத்திலே உம்முடைய பாடுகளை தியானிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாடுகளை தியானிக்கிறோம். ஆண்டவரே, என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், சிலுவையில் கிடந்து நீர் அன்பு செய்தது போல, சிலுவையில் கிடந்து நீர் அன்பு செய்தது போல, நாங்களும் அன்பு செய்யணும், நாங்களுமே அன்பு செய்யணும். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. இயேசுவே வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும்.
உலக அனைத்துக்கும் மாபெரும் இரக்கத்தின் நேரமான இந்த நேரத்தில் உம்முடைய பாடுகளின் பெயரால் நாங்கள் இருந்து கேட்கும் எந்த மன்றாட்டையும் நீர் மறுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, இயேசுவே நீர் மரித்தீர். ஆனால் இந்த மரணம் ஆன்மாக்களின் வாழ்க்கைக்கு ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாக வழிந்து ஓடியது. ஓ வாழ்வினூற்றே, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுவதையும் எங்கள் மீது பொழிந்தருளும் ஆண்டவரே. இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நித்திய பிதாவே, உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம், உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரம் தாரும். இரக்கமுள்ள இயேசுவே, உமது சிலுவை பாரத்தால் அதிகரித்த திருக்காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து எங்கள் குடும்பங்களிலும் அனைத்துலக குடும்பங்களின் ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இன்று விசுவாசியதவர்களையும்
கடவுளை அறியாதவர்களையும் என்னிடம் அழைத்து வா என்று சொல்லியிருக்கிறீரப்பா. உம்மை விசுவசிக்கிற பிள்ளைகள், உங்களை விசுவசிக்கிற போல இருக்கிற பிள்ளைகள் உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உம்மை அறியாமலே இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஏற்றுக்கொண்டாலும் உம்மை விசுவசிக்காத பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்பா. இன்னும் உம்மை அறியாத நாத்திகர்களையும் உம்மை அறியாத பிள்ளைகளையும் உம்மிடம் அழைத்து வா. எனது கசப்பான பாடுகளின் போது இவர்களையும் நினைத்து கொண்டேன். என்னை அறிய வேண்டும் என்பது இவர்களது எதிர்காலம் ஆர்வம் என் இதயத்திற்கு ஆறுதலாயிருந்தது. எனது இரக்கமாகிய மாபெரும் கடலில் இவர்களை ஆழ்த்திவிடு என்ற இயேசுவே. இறைவனின் இரக்கத்தை இன்னும் அறியாத மக்களுக்காக, இறைவனுடைய அன்பை இன்னும் அறியாத மக்களுக்காக, கடவுளின் அன்பை இன்னும் அறியாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமிருந்த இயேசுவே, நீரே உலகின் ஒளி. உம்மை இன்னும் அறியாத மக்களை இரக்கத்தின் உறைவிடமாகிய உமது இதயத்தினுள் ஏற்றருளும் அப்பா. உமது அருட்கதிர்கள் இவர்களுக்கு ஒளியூட்ட இவர்களும் எம்மோடு இணைந்து நித்தியத்திற்கும் உமது அற்புதமான இரக்கத்தை போற்றுவார்களாக ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். நித்திய பிதாவே, உமது திருக்குமாரனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்தை விசுவாசியாதவர்கள் மீதும் இன்னும் கிறிஸ்துவை அறியாத மக்கள் மீதும் கருணை கண் நோக்கியருளும். இவர்களை நற்செய்தியின் ஒளிக்கு இழுத்தருளும். உம்மை அன்பு செய்வது எத்துணை இன்பம் என்பதை உணர்ந்து இவர்களும் உமது இரக்கத்தை ஊழியுள்ள காலமும் வாழ்த்த வரமருளும். ஆமென், ஆமென். இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்தி, எனது கருத்துக்களுக்காக ஜெபி. யாரெல்லாம் இந்த கருத்துகள், அவருடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் குழந்தாய், எனது மாசற்ற இதயம் மனுமக்களுக்காக இரத்தம் வடிக்கிறது. ஏழையரான அனைத்து மக்களையும் எனது அன்பின் சூளைக்குள் மூடி வைக்க அது விரும்புகிறது. எனது கருத்துக்களுக்காக செவி. எனது சிறிய ஆன்மாவே, உன்னிடம் ஒரு சிறப்பான பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனது இரக்கத்தின் செய்திகளை எல்லோருக்கும், குருக்கள், நோயுற்றோர், பாவிகள், பாவத்தின் காரணிகளாக இருப்போர், விதவைகள், கைவிடப்பட்டோர், அனாதைகள், உம்மை அறியாதவர்கள், பிரஜாதி மக்கள், உம்மை முற்றிலும் அறியாமல் இருக்கின்ற நாத்திகர்கள், கடவுளை அறியாதவர்கள் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வருவதே அந்த பணி. ஆனால் இப்பொழுது எனக்கு தேவை உன்னுடைய ஜெபம். நீ என் மீது கொள்ளும் ஆழ்ந்த நம்பிக்கையுமே. என அழகான மணிகளை பற்றிக்கொள். அவைகளை அன்போடு ஜெபி. ஒவ்வொரு முறை உண்மையின் அருள் வரங்களும் உன் வாழ்வை ஊடுருவ அனுமதி. என் குழந்தையே, என் இதயத்தில் உனக்கொரு இடத்தை நீ கேட்கும் வரை என் இதயத்தை நான் உனக்கு எப்படி தருவேன்? அங்கே வரும்படி நான் அன்புடன் உன்னை அழைக்கிறேன். என் மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, அங்கே நீ பாதுகாப்பாய் இருப்பாய். ஜெபி.
உனக்கு சமாதானம். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.